காலை டிஃபனுக்கு இப்போ ஹெல்த்தியான அவல் உப்புமா பண்ணுறேன். அதுக்கு வந்து இந்த அவல் ஃபஸ்ட்டு நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணியில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். அது ஊற வச்சு உடனே வடிகட்டிடணும். வடிகட்டி வச்சாவே அது வந்து இது பேப்பர் அவளுங்கிற சீக்கிரமாகவே உங்களுக்கு ஊறிடும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ நம்ம வந்து இதை கலந்து எடுத்து வச்சிடும். கெட்டியவளாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் நல்லா செவக்க வறுத்துப்போம். இதோட வந்து ஒரு வெங்காயம் நான் வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகா சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிப்போம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகா வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருப்போம். கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு இதில் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுப்போம். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான காலை டிஃபன். குழந்தைங்களுக்கு பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். ஈவினிங் டிஃபன் மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ ஊற வச்ச அவலை இதில் கொட்டி நல்லா கலந்து விட்டுறோம். இது லாஸ்ட்டாக அது வந்து வேர்க்கடலை தூவி நம்ம அவல் உப்புமா ரெடி. ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.